இன்னைக்கு லஞ்சுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பட் ரொம்ப கம்ஃபர்டிங் டிஷ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்குவிட் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் கேரளா ஸ்டைலில் பண்ணும்போது மசாலாவோட ஃப்ளேவர் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். ஸ்பைசி அண்ட் க்ரன்ச்சியான ஸ்குவிட் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கிலோ அளவுக்கு கனவா மீன் எடுத்திருக்கேன். இந்த மீனை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். நீங்கள் வீட்டிலேயே க்ளீன் பண்ணிக்கலாம். இதோட ஸ்கின் ஜஸ்ட் நீங்கள் கையால் எடுத்திங்கனாலே ரொம்ப அழகாக வந்துடும். இந்த மாதிரி சூப்பராக க்ளீன் ஆகிடும். இதோட டென்டக்கல்ஸும் தலைப்பகுதியும் நீங்கள் ஒன்றா பிடிச்சி இழுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். பட் இதோட தலைப்பகுதியில் ஒரு சின்ன மை மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். மீன் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரைக்காக இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ என்னென்னு பார்த்துடலாம். குழம்பு மிளகாய் தூள், டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் ஜூஸ், கொஞ்சம் மைதா மாவு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து மேரினேட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 2லிருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு ஃபுல் லெமன் ஜூஸ் இதோடு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மசாலாஸ் எல்லாமே அந்த ஃபிஷ்ஷில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷை அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நம்ம ரெஸ்ட்டில் விடணும். அப்போ தான் அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த ஃபிஷ் நல்லா அப்சர்வ் பண்ணும். இந்த ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது அஞ்சலி நல்லெண்ணெய். அஞ்சலி நல்லெண்ணெய் நேச்சுரலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆயில். அதனால இதோட ஃப்ளேவர் ரொம்ப பியூராக இருக்கும். அண்ட் இதில் ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற குட் ஃபேட்ஸும் இருக்குது. ஸோ ஹெல்த்தியான சமையலுக்கு அஞ்சலி நல்லெண்ணெய் தான் பர்ஃபெக்ட் சாய்ஸ். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு தாராளமாக அஞ்சலி நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஸ்குவிட்டை டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மீன்களை இதோடு சேர்த்துடலாம். ஸ்குவிட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஆயில் ரொம்ப ஹெவியாக இல்லாதனால நீங்கள் என்ன தான் ஃப்ரை பண்ணாலும் டிஷ்ஷு ரொம்ப லைட்டாக தான் ஃபீல் ஆகும். மசாலாஸ்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகும்போது அந்த நல்லெண்ணெயிலேருந்து ஒரு அரோமா வரும் பாருங்கள். அது அந்த டிஷ்ஷுக்கு இன்னும் டெப்த்து கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட ஸ்பைசி கேரளா ஸ்டைல் ஸ்குவிட் ஃப்ரை ரெடி. அண்ட் கண்டிப்பாக வீட்டில் ஒரு கோஸ்டல் வைபை க்ரியேட் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அஞ்சலி நல்லெண்ணெய் ஃப்ளிப்கார்ட், அமேசான் அண்ட் அஞ்சலி ஷாப்பிங் மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே அவைலபிளாக இருக்குது. ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.